2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கோவை மருதமலை சுப்பிரமணியசாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் தைப்பூச தினமான நேற்று நடந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். அமைச்சருடன் வந்த திமுகவினரின் வாகனங்களை மட்டும் போலீசார் மலை மீது அனுமதித்தனர். அவர்களுக்கு சிறப்பு தரிசனத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. திமுகவினர் மட்டுமே கோயிலுக்குள் சென்றதால் பக்தர்கள் வெளியே காக்க வைக்கப்பட்டனர். சாமி தரிசனம் முடிந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுகவினர் வெளியே வந்த பிறகே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சாமி தரிசனம் முடிந்து மலையில் இருந்து பக்தர்கள் கீழே செல்வதற்கு பஸ்கள் இல்லை. இதனால் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கொந்தளித்தனர். தண்ணீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை. எவ்வளவு நேரம்தான் காக்க வைப்பீர்கள் என கூறி திமுகவினர் வந்த வாகனங்களை பக்தர்கள் மறித்தனர். லைன்ல அப்பவே க்ளோஸ் பண்ணிருக்கா, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க நடந்தே போயிருவோம். அவ்வளவு தூரம் உள்ள சுத்த விட்டுட்டு கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பேர் நான் உள்ள நின்று இருக்கிறது பஸ்ஸுக்காக? உண்டியல் காசு வேணும், தட்டில் போடும் காசும் வேணும், தண்ணீர் கொடுக்க கூட ஆள் இல்லை. அறநிலையத்துறை என்ன செய்கிறது என பக்தர்கள் சரமாரி கேள்வி எழுப்பினர். எல்லா பஸ்ஸையும் கீழே நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சிருக்காங்க? சாமி வைக்கிறதுக்கு நிக்கலாம். ஓட்டு பாட்டு ஜெயிக்க வைக்கிற பாருங்க. தட்டில் இருக்கிற காசு வேணும், உண்டியில் இருக்கிற காசு வேணும், எல்லா காசு எடுத்து பச்சை தண்ணி கொடுக்கற காலு கிடையாது. அறநிலையத்துறை வச்சு நடத்துறாங்களா? அறநிலையத்துறை 3 மணி நேரம் 4 மணி நேரம். காரில் இருந்த திமுக பிரமுகர் இறங்கி வந்து எங்க வண்டி போனாதான் மலைக்கு பஸ் வரும் என கூறினார். திமுக காரங்க போனாதான் பஸ் வருமா என பக்தர்கள் பதிலுக்கு கேட்க வாக்குவாதம் முற்றியது. மருதமலை கோயில் முன் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. போலீசார் வந்து இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர். திமுகவினருடன் முருக பக்தர்கள் வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பஸ்ஸுக்காரன் யாரும் வர மாட்டாங்க. டிஎம்கே போனாதான் பஸ் வருமா?